தெருல கீழே நின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க நிக்கிறான் பாருங்க கீழே. இந்த கீழே நிக்கிறான் பாருங்க. கோபாலு. தெருல என்னடா என்ன கீழே நிக்கிறாங்க. ஏதோ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை மாதிரி எங்க இருக்கா பாருங்க. எதுக்கு கையில என்ன எதுக்கு போராட்டம் பண்ற? லூசுங்க இவன் தேவையில்லாத பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாரம் இரு பைத்தியங்க. ஆக்சுவலா வந்துட்டு நான் பேசுறதே கிடையாது, ரொம்ப நாள் ஆச்சு. சும்மா தேவையில்லாத வந்து இது பண்ணிட்டு இருக்கான். நான் பேசுறது இல்லை. இப்போ வந்து கீழே நின்றுட்டு இருக்கான், கையில தான் வச்சுட்டு இருக்கான். அது என்னதான் பண்றான்னு பாப்போம். பைத்தியமா இருக்கா? இன்னைக்கு ஏதாவது 7:30 இழுக்க போறான்னு அவன் என்ன 7:30 இழுக்க பாருங்க. கையில ஏதோ பேம்ப்ளெட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஐயோ என்ன பிரச்சனை உனக்கு? நீ இங்க வா இங்க வா. ரோட்ல இருந்து என்ன கத்துறேன்? ரோட்ல இருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடா நான் தான் உன்கிட்ட பேசுறதே இல்லல்ல. நீ தான் ஸ்மால் பாக்ஸ் வச்சு பல கோடி சம்பாதிச்சிட்டேன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என் காது ஊத்துறியா நீனு? சின்ன இதுக்கப்புறம் காதல பத்தி என்ன பண்றது? என்ன உனக்கு வேணும்? எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி. கல்யாணம் பண்ணா வீட்டுல போய் கேள்றா. உனக்கு எத்தனை வயசு ஆகுது? நீ எத்தனை கல்யாணம் பண்ணிருக்க? எத்தனை கல்யாணம் பண்ணிருக்க? சரி ஒரு கல்யாணம் தான் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க ஏதோ எழுதி எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாருங்க பொரடுவேன் சக்கும் வரை போராடுவேன். ஏய் போராட்டம் எழுதுறதே பெரிய போராட்டம் பாருங்க. சாகும் வரைக்கு பாருங்க, சக்கும் வரை போராடுவேன். இப்படிக்கும் கவிதை கோபால் இதை வச்சுக்கோ. வச்சுட்டு இன்னும் நிறைய ஒயின் ஷாப் மூடாம இருக்கு, அங்க போய் வாசல்ல உட்காந்து போராடு. நல்ல விஷயம் ஏதாவது பண்ணு. இங்க வந்து போராடாத. உனக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சுல, எனக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தோணுச்சு. உனக்கு ஏன்னா நான் பண்ணி வைக்கணும் கல்யாணம்? நீ தானே என்ன வச்சு வீடியோ போட்டுட்டு இருக்க. உன்னை வச்சு நான் மட்டுமா வீடியோ? எல்லாரும் தானே வீடியோ பண்ணாங்க. போடுறாங்க. நீ தானே ஸ்மால் பாக்ஸ்னு ஒரு ஷோ நடத்தணும். ஆமா ஸ்மால் பாக்ஸ் ஷோ. அதனால எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்றேன். ஒரு ஸ்மால் பாக்ஸ்ல வந்து அந்த பொண்ணியை கல்யாணம் பண்ணி வைக்கவா? யாரை கல்யாணம் பண்ணிக்க? ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி. பொண்ணை பார்த்தா? அப்படி திரும்ப இந்த பக்கம் திரும்ப. சாரிடா முடியாது. என்ன முடியாதுடா? ஏன் முடியாது? எனக்கு அது வேலை கிடையாது. இப்ப இங்க வந்து கடுப்பாயிரும் கோபால் நானு. என்ன ஓகே போ. என்ன நான் எதுக்கு உனக்கு பண்ணி வைக்கணும்? உனக்கு ஏதாவது இப்ப இல்ல ஏதாவது பிரச்சனை, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் இல்ல வீட்டுல பிரச்சனை அப்படின்னா நான் வந்து பேசுறேன், அதுதான் பண்ண முடியும். உனக்கு பொண்ணு தர்றத என் வேலை என்ன? என்னது இது? ஆபீஸ் வாசல்ல வந்து அசிங்கமா நின்றுட்டு இருக்கேன். ஆபீஸ் காலி பண்ண சொல்றதுக்கா? என்ன போராடுவேன் சாகும் மாதிரி போராடு. ஆபீஸ் வாசல்ல இருந்து நான் ஆபீஸ் காலி பண்ணதுக்கு வைக்கல. பின்ன எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்கணும். வேற விளையாட்டு எல்லாம் ஒரு அளவுக்கு தான் கோபால். கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஊருக்கு போ, வீட்டுக்கு போ, பண்ணிக்கோ, நல்லா சாப்பிடு, நல்லா இரு. உனக்கு யாரு வேணாம்னா? இங்க வந்து 2 போராடு சில்லித்தனமா பண்ணிட்டு இருக்க. இது ஒரு போராட்டமாடா? இது ஒரே ஆளா போய் போராடுறது பேர் போராட்டமா? நல்ல விஷயத்துக்கு போய் போராடுற போயிட்டு அங்க ஒரு காவா அல்லாம இருக்கு, 3 நாள் ட்ரைனேஜ் வெளியே தண்ணி வருது, அதுக்கு போய் போராட்டம் பண்ண. ஒரு ஆளு அந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு ஆளா போக கூடாதா? இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆளா பிடிச்சு நில்லு. நல்லா இருக்குடா. ஒரு போட்டோ எடுத்துங்க, எடுத்து வந்து எல்லாத்தையும் பப்ளிசிட்டி பண்ணு. என்ன சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ. நான் ஸ்மால் பாஸ் ஒண்ணு வச்சு கோடி கூட சம்பாதிச்சுன்னு யார் சொன்னா? ஸ்மால் பாஸ் பண்ணி எனக்கே லாஸ் ஆயிடுச்சு. நான் உட்காந்துருக்கேன் வீட்டுல, புரியுதா? அப்புறம் கோடி கூட சம்பாதிச்சு எவன் சொன்னாலும் நம்புவியா? நீ எவன் சொன்னாலும் நம்புவியா? இப்ப உலகம் மத்தவங்க சொல்ற நம்புற மாதிரி தானே இருக்கு. என்ன நம்புற மாதிரி இருக்கு? உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? உன் பேர் சொல்லு, இந்த வீடியோலயே சொல்லு. உன் பேர் என்ன? என் பேர் கோபால். இப்படிக்கு கவிதை கோபாலா? பேர் கோபால். இவன் எல்லாரும் கோபால் கூடுவாங்க. எல்லாரும் கோபாலுக்கு வந்து அவனுக்கு யாராவது கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணிக்கங்க. ஓகே நம்பர் சொல்லலாம், நீ சொல்லிக்கோ. 7824043249 இதே நம்பரு கால் பண்ணுங்க. என்ன பொண்ணு எப்படி இருக்கணும் ஏதாவது ஒண்ணு இருக்கா? பொண்ணா இருந்தா போதும். பொண்ணு எப்படி இருக்கணும் எல்லாம் அவசியம் இல்ல, பொண்ணா இருந்தா போதும். பொண்ணு அந்த மாதிரி நினைச்சா இப்போ நீ ஒரு விஷயம் வச்சிருப்பல, இந்த மாதிரி பொண்ணு வந்து எனக்கு வர மாப்பிள்ளை டெய்லி குளிக்கணும், பல்லு தேய்க்கணும், இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுக்கு என்ன பதில் சொல்ற? அதுக்கு அது நீ கக்கா பண்ணியா? பல்லு தேய்ச்சியா?
சாப்பிட்டியா? சூப்பர்ரா, கை கொடுறா. இதுக்கு மாதிரி கை எங்க வச்சிருந்தேன்? இதான் வச்சிருந்தியா? சரி, நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. ஸ்மால் பாஸ் பண்ணி ஓகே எல்லாம் சேர்ந்து பண்ணோம். அதுல உனக்கான சம்பளத்தை நான் கொடுத்துட்டேன். நீ வந்து அவன் சொல்றான் இவன் சொல்றான் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டேன், கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டேன்னு நம்பிட்டு வந்து இங்க வந்து போராட்டம் பண்றேன்னு நிக்காத. இந்த பக்கம் லாரி எல்லாம் வேற வரும், தண்ணி லாரி, அதுல வேற பிரேக் பிடிக்காது அப்பப்போ. எதுக்கு சொல்றேன்னு தெரியுதா? எதுக்கு சொல்றேன்? இதெல்லாம் நல்லா புரியுது. அப்புறம் என்ன மத்ததான் உனக்கு புரிய மாட்டேங்குது? இவ்வளவு நாள் எங்க போன? ஆக்சுவலா வந்து ஸ்மால் பாஸ்க்கு அப்புறம் வந்து இவன்கிட்ட அதாவது இவன் கூட நான் பேசவே இல்லை. ஏன்னா வந்து அதுலயே வந்து பல முரண்பாடுகள் வந்துச்சு எனக்கும் கோபாலுக்கும். அதனால வந்து ரொம்ப யார்ட்டையுமே நான் பேசுறது இல்லை. அதுக்கப்புறம் இப்பதான் நான் பாக்குறேன். அப்பதானே பாக்குறேன். ஓகேவா? புரியுதா? நீ வீட்டுக்கு போ. எங்க போச்சுல்றேன்? வீட்டுக்கு போடா. வீடு இல்லையா சென்னையில? நான் வீடு கட்டி தர முடியாது. அதுக்குன்ட்டு ரூம் பார்த்துக்கிட்டு ரூம் பார்த்து விடவா? உன்னை மட்டும் விடணுமா இல்ல வேற யாரும் சேர்த்து விடுமா ரூம்ல? நான் ஏன் உனக்கு ரூம் பார்த்து விடுக்கணும்? ரூம் பார்த்து நான் கொடுக்குறேன், வாடகை நீ கொடுக்குறியா? வாடகை கொடுக்கலாம், என்கிட்ட தான் வருவாங்க. சரி பாரு, டென்ஷன் பண்ணாது, இது என் வேலை இல்ல. தேவல எல்லாம் பண்ணிருக்காரு. எங்க போற? கையறா லூசாடா நீ, அடிச்சிருவோம் கோபாலு. ரூம் எடுத்து கொடு. உனக்கு ஏன் நான் ரூம் எடுத்து கொடுக்கணும்? என்ன உனக்கே நான் ரூம் எடுத்து கொடுக்கணும்? நீ தான் என்ன வச்சு சம்பாரிச்சேன்? என்ன சம்பாரிச்சேன் கொண்டு வச்சு? இவளை வச்சு நான் என்ன இவளுக்கு வச்சு என்ன சம்பாரிச்சேன்? என்ன சம்பாரிச்சேன்? தம்பி ஒண்ணு இல்லடா சும்மாடா. இவனுக்கு தெரியுமா கோபாலு? தெரியுமா தெரியாதா? ஆமா, இவனை பாத்திருக்கியா? புதுசா நீ சைக்கிள் ஓட்டு போடா. ஆமாடா போடா. ஆமா புரியுதா? தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணாத. என்ன தேவையில்லாத பிரச்சனை பண்ண? கோபால கடுப்பை அடிச்சிருவோம், வாயெல்லாம் உடச்சிருவேன். மயிறு போடா. என்ன வீட்டு வாசல் பேசி கத்து போட்டுட்டு இருக்கியா? நான் வந்து கத்தவா? உன் வீட்டாண்ட வந்து நான் கத்தவா? நீ வீடே இல்ல, உனக்கு அசிங்கமா இருக்காதா? உனக்கு வீடே இல்லன்றதுனால நீ ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்க. அக்கம் பக்கம் எல்லாம் இருக்கு பாக்குறாங்க, இங்க வந்து கத்திட்டு இருக்க மெண்டல் மாதிரி. சும்மா காமெடி பண்ணா ஒவ்வொரு சீரியஸா பேசிட்டு இருக்க. பட என்ன சரி போ. என்ன என்ன உனக்கு என்னடா உனக்கு என்ன என்ன முறைக்கிற? ஆமா போடு வந்தா என்ன பிரபா, அளவுக்கு அதிகமா போயிட்டு இருக்கு. என்ன அளவுக்கு அதிகமா? நான் வந்தேன்னா ஜாலியா தானே வந்தேன். போறேன் சட்டையை பூச்சி இழுக்கிற. நான் சும்மா காமெடி பண்றேன்னு பார்த்தா நான் சீரியஸா பண்ணிட்டு இருக்கேன். வேற நீ எப்படி பண்ற? என்ன எப்படி பண்றாங்க? சுமால் பாக்ஸ் இவன் கல்யாணம் எனக்கு என்னங்க ஏதோ பொண்ணு பாக்கணும், சரி ஏதோ நல்ல பொண்ணா பார்த்து சொல்றேன்னு தான் நான் சொல்ல முடியும். என்ன இப்பவே பொண்ணு பார்த்துன்னா என் வேலையாச்சு. உன் வேலை அது. நீ வந்து படம் நடிச்சிட்டு இருக்க, அது வேற விஷயம். அங்க ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தா என்ன பார்த்து சொல்லு. பொண்ணு வேணா இருக்குது காலைல பாக்குறியா? அது உனக்கு நிறைய இருக்கு. கரெக்டா? அப்ப நீயே பாரு. டென்ஷன் பண்ணிட்டாங்க கொஞ்ச நேரத்துல. இங்க பாரு இங்க பாரு, நல்லா புரிஞ்சுக்கோ. உண்மையாவே ஸ்மால் பாஸ் ஒன்று வச்சு நான் கோடி கோடி எல்லாம் சம்பாதிக்கல. எவனா கிளப்பி விட்ட புரளியாது. எவன் பேச்சு நம்பாத, சரியா? டெய்லி சாப்பிடு, பல்லு வளக்கு, தண்ணி குடி, நல்லா இரு. உனக்கு ஆட்டோமேட்டிக்கா நல்ல பொண்ணா கிடைக்கும். புரியுதா? ஓகே. யாருக்கு பணம் வந்துச்சு? சொல்ற நம்பாத, பணம் எல்லாம் வரல. 5 லட்சம் வரலங்க. நீங்க ஏன் பேசிட்டு இருக்கீங்க? ஏன் வரல? என்ன வரல? சும்மா சொல்றேன். நீங்க வந்து ஏமாத்துறதுன்னா போய் யாரையாவது ஏமாத்துங்க. ஒண்ணுமே தெரியாது இவனை ஏமாத்துறதுக்குலாம் ஆள் கிடையாது. கோபாலு அவருக்கு சம்பளம் சரியா தரதுன்னு சொல்றாரு, நம்பாத. புரியுதா? உங்களுக்காக வந்து நடிச்சு கொடுத்தவன்ட்ட வந்து ஒரு சரி. இப்ப நான் ஒண்ணு சொல்லவா? நேத்து இன்டர்வியூ பாத்தியாடா? இந்த புகழ் என்ன பண்ணா தெரியுமா உன்னை பத்தி? விஜய் டிவி புகழ் உன்னை போய் தப்பா பேசினாரு. ஆமா, போர்டு எடுத்துட்டு போ. போர்டு எடுத்து புகழ் வீடு எங்க இருக்கு நான் சொல்றேன். அங்க போய் போராட்டம் பண்ணேன். பண்ணார்ல கோபால்லாம் ஒரு ஆளா? அவெல்லாம் எதுக்கு சினிமான்னு கேட்டாரு. கோபால்லாம் வந்து அவெல்லாம் அவனை வச்சு வீடியோ பண்றீங்க, அவெல்லாம் வந்து பேசுறான்னு அவன் கவிதைக்கு வந்து காசுலாம் தெரியும் இப்படின்னு வந்து விஜய் டிவி புகழ் அண்ணா இருக்காருல்ல, அவர் உன்னை பத்தி பேசினாருந்தா? புகழண்ணா விட வித்து கோமாளி இவனோட கவிதை சொல்லி பாக்கா போயிட்டு ஓட்டு அடிச்சு என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா தெரியுமா? உன்ன ஒரு பொண்ணு லவ் பண்ணாச்சு, அந்த பொண்ணு மனசு மாத்தி கூட்டு போயிட்டான். நீ போ, அங்கதான் எங்க இருப்பான் டீ கடையில போ. என்னங்க ஏமாத்திட்டே இருக்கீங்க? பாருங்க எவ்வளவு பாவமா போறோம். இங்க பாருங்க, நான் வந்து நான் சொன்னது நம்பி புகழ் வீட்டுக்கு போராட்டம் போயிட்டு இருக்கான். இந்த மாதிரி தானே என்ன யாரும் சொல்லி விட்டுருப்பாங்க. கீழே போட்டாங்க எல்லாத்தையும்.